எனது குப்பை எனது பொறுப்பு. குப்பை சேகரிப்பு துண்டு பிரசுரங்களை கையில் பதாகைகள் ஏந்தி பேரணியாக சென்று கடைகள் தோறும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் சென்னை மாநகராட்சி மற்றும் வணிகர் சங்கங்கள் இணைந்து குப்பை சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பேரணியாக சென்று கடைகள் தோறும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி பாரதி சாலையில் சென்னை மாநகராட்சி திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கம், சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து வணிகர்கள் நல சங்கம் உட்பட அனைத்து வணிகர் சங்கங்களுடன் இணைந்து கடைகள் மற்றும் வீடுகளில் சேரும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை சாலைகளில் தூக்கி எறியாமல் தரம் பிரித்து தினசரி வருகை தரும் தூய்மை பணியாளர்களிடம் நேரில் அளிப்பது தொடர்பான இந்த பேரணியானது பாரதி சாலையில் இருந்து திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை மற்றும் டாக்டர் பெசன்ட் சாலை வழியாக மீர் சாஹிப் பேட்டையை சென்று பின் ஜானி ஜான் கான் ஜாம் பஜாரை சென்றடைந்தது. திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்க தலைவர் VP மணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் A பால்பாண்டியன், பொருளாளர் M காசிபாண்டியன், அறக்கட்டளை தலைவர் T குணசேகரன், கூடுதல் செயலாளர் G பொன்வண்டு ரவி, கௌரவ தலைவர் T கனகராஜ், சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து வணிகர்கள் நலசங்க தலைவர் MS பஷீர் அகமது, செயலாளர் K கந்தவேல், நிர்வாகிகள் மோகன், ராமலிங்கம், குந்தன்மல், கலைச்செல்வன், மாஹின், சக்திகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று இன்று பெருநகர சென்னை மாநகராட்சியும் திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கமும் வணிகர்களிடமும் பொதுமக்களிடமும் துண்டு பிரசுரங்கள் அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். சென்ற ஆண்டு மழைக்காலத்தில் பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் மழைநீர் கால்வாயில் தேங்கி ஆங்காங்கு முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி ஒரு வார காலமாக தொழில் வணிகத்தை நடத்த இயலாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் வணிகர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டது. எனவே இன்று மழைக்காலத்திற்கு முன்பாக பெருநகர சென்னை மாநகராட்சியும் வணிகர்களும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கோரியதன் அடிப்படையில் இன்று பாரதி சாலை, திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை, டாக்டர் பெசன்ட் சாலை, மீர்சாஹிப்பேட்டை மார்க்கெட், ஜான்ஜானிகான் சாலை ஆகிய பகுதிகளில் இன்று வணிகர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். எங்கள் விழிப்புணர்வை ஏற்றுக்கொண்ட வணிகர்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக கடைகளில் சேர்கின்ற குப்பைகளை சாலையில் தூக்கி எறியாமல் வருகின்ற தூய்மை பணியாளர்களிடத்திலே கண்டிப்பாக கொடுப்போம் என்பதை உறுதியளித்துள்ளார்கள். அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து உண்மையிலேயே இந்த அரிய திட்டத்தை வெள்ளம் வருமுன் அணை கட்ட வேண்டும் என்று சொல்வார்களே நமது முன்னோர்கள், அதன் அடிப்படையிலே நாளை மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த செயலை செய்த இந்தியாவினுடைய ஒரு சிறப்பான அமைச்சராக இன்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வணிகர்கள் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்து கண்டிப்பாக அவரது தொடர் நடவடிக்கை மற்றும் அன்பான அரவணைப்பு மூலம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி இந்தியாவிலேயே முன்மாதிரி தொகுதியாக முதன்மை தொகுதியாக மாறும். அதற்கு வணிகர்களும் பொதுமக்களும் இணைந்து நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என இந்நாளில் உறுதியளித்து பொதுமக்களும் வணிகர்களும் தாங்கள் கடைகளில் அல்லது இல்லங்களில் சேர்கின்ற குப்பைகளை கண்டிப்பாக சாலையில் போடாமல் வருகின்ற தூய்மை பணியாளர்களிடத்திலே அளித்து ஒரு தூய்மையான நகரம் சென்னை மாநகரம் என்பதை அனைவருக்கும் எடுத்துக்காட்டும் வகையிலே அனைவரும் துணை நிற்போம். நன்றி, வணக்கம். VP மணி, தலைவர், திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கம்.